வாழ்க வளமுடன். பிராணாயாமா பற்றின ஒரு சிறு தகவல்கள் தான். தியானத்துக்கு அது எவ்வளவு உதவியாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தியானம் அப்படிங்கிறத வார்த்தைகளில் நம்மளால் அடக்க முடியாது. அதை நீங்கள் எப்போ செஞ்சு அனுபவத்துக்கு கொண்டு வரீங்களோ அப்போ தான் அதோட அருமை புரியும். கல்லுன்னு சொல்கிறதுனால அதோட சுமையை எப்படி உங்களால் உணர முடியாதோ, இனிப்புன்னு சொல்கிறதுனால எப்படி அதை உங்களால் ருசிக்க முடியாதோ, அதே போல் தான் தியானத்தை பற்றி நான் எவ்வளவு வார்த்தைகளை அழகாக வர்ணித்து சொன்னாலும் அது ஒரு பொய்யாக தான் இருக்கும். உங்களால் அதை உணர்வுக்கு கொண்டு வர முடியாது. அதை எப்போ நீங்களாக ட்ரை பண்ணி உணர்றீங்களோ அப்போ தான் அதோட ஆனந்த நிலை அப்படிங்கிறத அனுபவத்துக்கும் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்றது பிராணாயாமா. இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது முதல் படி மாட்டம், வாசல் மாட்டம். இது இல்லாமல் நம்மளால் தியானத்துக்குள்ளே போகவே முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த மனம் அப்படிங்கிறது எண்ணங்களற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தியானம்னு சொல்லுவாங்க. அப்படி எண்ணங்கள் அப்படிங்கிறத அறுத்து நாம் உண்மை நிலையோடு ஒன்றி இருக்கணும்னா, இப்போ இந்த மனம் அப்படின்றது இந்த எண்ணங்களை எப்படி இங்கே பரிணமிச்சுக்கிட்டு இருக்கோ அந்த வழியை டைவர்ஷன் கொடுக்கணும், திருப்பணும். அதுக்கு இந்த பிராணாயாமா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த மனம் அப்படின்றதுல வரக்கூடிய எண்ணங்கள் இந்த பார்க்குறது, நுகர்றது, கேட்குறது, ருசித்தது, தொட்டு உணர்ந்ததுன்னு புலன்வழி அனுபவங்களை தொட்டு வரக்கூடிய எண்ணங்கள் மூலமாக சொல்லாவும் செயலாகவும் இங்கே பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நாம் திருப்பி உள்முகமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை நிலைக்கு கொண்டு போய் பொருத்தணும் அப்படின்னா, இப்போ வெளியிலையும் உள்ளேயும் கனெக்டில் இருக்கக்கூடிய ஒன்று எதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மூச்சு காற்றை நீங்கள் கவனித்து பாருங்கள். அது நமக்குள்ளேயும் போகுது, இந்த பிரபஞ்சத்தோடையும் இணையுது. ஸோ நமக்கும் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலையோடையும் தொடர்பு வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலம் அப்படின்றது இந்த மூச்சு காற்றாக தான் இருக்குது. அந்த மூச்சு காற்று அப்படிங்கிறத தொட்டு தான் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கமும் இருக்குது. அந்த மூச்சு காற்றை கவனித்து அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு சில டெக்னிக் தான் இந்த பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு காற்றை தொட்டு இந்த பிரபஞ்சம் அளவுக்கு வியாபிக்கவும் முடியும். இந்த மூச்சு காற்றை தொட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுயத்தன்மையோட நாம் ஒன்றவும் முடியும், சுதந்திரம் அடையவும் முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் யோகத்தின் மூலமாக சித்தர்கள் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின மொத்த விவரங்கள், அதாவது பிராணாயாமா தொட்டு நம்ம தியானத்தை கையாளுறதுனால இந்த வாழ்க்கையில் இருந்து எங்கே வரைக்கும் நம்மளால் பயணம் பண்ண முடியும், எங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயமும் திருமந்திரத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த திருமந்திரத்தை படிச்சுட்டு விடாமல், அந்த படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து உங்களுடைய அந்த உணர்வுக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்க. கல்லுன்னு படிக்கும்போது அந்த கல்லோட கனத்தை உணரணும்னா கல்லாவே மாறுறோம்ல, அதே போல் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றத படிச்சுட்டு நீங்கள் அதுவாக மாறுறதுக்கு, அந்த உணர்வை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது அற்புதமான ஆனந்த நிலை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீடிக்கும், நிலைக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.